ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மொத்தம் 5 முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அந்த 5 இண்டஸ்ட்ரீஸில் இந்த வருஷம், இப்போ நம்ம இந்த வருஷத்தோட கடைசியில் இருக்கோம். ஸோ இந்த வருஷத்தில் ஓவராலாக குட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி என்ன, இந்த வருஷத்தை ரூல் பண்ண இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து லிஸ்டிங் படி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் சேர்த்துக்கல, சாண்டல்வுட் அண்ட் மாலிவுட். இந்த 2 உட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 1000 crores கூட தாண்டலை. பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் அதை பற்றியும் போக பேசுவோம். பட் ஓவராலாக பாக்ஸ் ஆஃபீஸ் படி இந்த 2 இண்டஸ்ட்ரியும் பெருசாக வந்து அச்சீவ் பண்ணலை. அதுக்கான ரீசனையும் வீடியோவில் போக பேசுவோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வெற்றி, இது எப்படி இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஜெயிச்சிச்சு அப்படின்றத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது, அது எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான வெற்றிகள் இருக்குது. ஒன்றும் பாசிட்டிவ் ரிவ்யூஸை வாங்குறது, பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சி அந்த படம் சூப்பராக சக்ஸஸ் ஆகிருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரியாக்ஷன், நெகட்டிவ் ரிவ்யூ தான் கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் பெரிய பட்ஜெட்டை வந்து கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய படங்கள். இது 2 பிரதானமாக எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே இருக்கும். ஆனால் முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, பாசிட்டிவ் ரிவ்யூவும் வாங்கி பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான படங்கள் தான் ரொம்ப முக்கியமான படங்கள். இப்படி எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் கலெக்ட் பண்ணி எந்த இடங்கள்ல இருக்கு அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஏன்னா வெறுமன காசை மட்டும் ஹையா கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்றதுக்காக வந்து அவங்கள தூக்கி பிகஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு கொண்டு போய் சொருகிட முடியாது. ஏன்னா ஆடியன்ஸான நீங்க ஒருத்தரும் உங்களோட காசை தான் போட்டு நீங்க வந்து பார்த்துருக்கீங்க. நீங்க செலவு பண்ணி உங்களோட வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசை வச்சுட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போயிருக்கீங்க. உங்களை ஏமாத்தி தான் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு கெட்ட படமோ ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் ஃபிலிமோ கொடுத்து உங்களை வந்து என்டர்டெயின் பண்ண தவறிய படங்கள் வந்து ஹையா கலெக்ட் பண்ணிருச்சு. அதுல வந்து பெருமைகள் இல்லை. அந்த மாதிரியான படங்களும் இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையா சொல்லிட முடியாது. பல விஷயங்களை ஒன்று சேர்த்து எந்த இண்டஸ்ட்ரி இந்த வருஷத்துல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாலிவுட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் ஒரு அருமையான ஸ்டார்ட்னே சொல்லலாம். அடிச்சு நவுத்துனாங்க. அவங்க படங்கள் எல்லாமே வந்து பிச்சுக்கிட்டு போச்சு. ஹனுமான், சனிபோத்த சரிவாரம், ஸோ அதுக்கப்புறம் கல்கி, இது மட்டும் இல்லாமல் லக்கி பாஸ்கர், புஷ்பா 2, குண்டூர்காரம், தேவாரா அப்படின்னு பெரிய பெரிய படங்கள் வந்து அதிகமாக கலெக்ஷனும் பண்ணி பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸே இந்த வருஷம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த வருஷம் மட்டுமே டாலிவுட் மட்டும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4139 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துல மட்டும். அதில் பெஸ்ட் ரேட்டிங் படி ஜெயிச்ச படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான் ஒரு பயங்கரமான ரேட்டிங் கிடைச்சது. அதே மாதிரி சனிபோத்தா சரிவாரம், லக்கி பாஸ்கர், கல்கி படத்துக்கும் ஒரு நல்ல ரிவ்யூ கிடைச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 படங்கள் சூப்பரான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடிய படங்களாக கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி தேவரா அப்படின்னு ஒரு பெரிய படம் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ புஷ்பா 2 வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து மிக்ஸ்டு ரியாக்ஷன் ஃபிலிம்ஸாக கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிருக்கு, இல்லைன்னு சொல்லல புஷ்பா 2. பட் இருந்தாலும் அஸ் ஆடியன்ஸா உங்களை அது வந்து பூர்த்தி செஞ்சுச்சா, நீங்க கொடுத்த காசுக்கு அது ஒருத்தன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பட் எனக்கு எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் ஃபிலிமா தான் புஷ்பா 2 அண்ட் தேவரா அண்ட் மற்ற கமர்ஷியல் தெலுங்கு ஃபிலிம்ஸ்லாம் இருக்கு. இந்த 4 படங்கள் தான் ஒரு பெஸ்ட் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி நல்ல ரேட்டிங்ல இருக்கு. அதனால இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து பாலிவுட் இண்டஸ்ட்ரி. ஒரு காலத்துல இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியே இருந்தது. ஆனா இப்போ அவங்களோட நிலைமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமையில தான் இருக்கு. இந்த வருஷம் பெரிய பெரிய படங்கள் வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் கலெக்டே பண்ணலை. ஸோ இதை தாண்டி டாலிவுடோட ரொம்ப கம்மியாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட ஓவராலான கலெக்ஷன் 2696 கோடி தான் மொத்தமாகவே பாலிவுட் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது அதிகமான தியேட்டர் ஆடியன்ஸ் வச்சிருக்கக்கூடியவங்க, அதிகமான ஸ்க்ரீன் வச்சிருக்கக்கூடியவங்க, அதிக பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ், வேர்ல்ட் வைட் பேன் ஸ்டார்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இவ்வளோ கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷாக்குன்னு தான் சொல்லணும். இந்த இண்டஸ்ட்ரியில் அதிக பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கின படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. முஞ்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்தது, அதுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சது. அதே மாதிரி ஸ்ட்ரீட் 2 சொல்லக்கூடிய படம் வந்தது. ஸோ அதுக்கும் ஓவர் மிக்ஸ்ட் ரியாக்ஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூவே கிடைச்சிருந்தது. மற்றபடி வேற எந்த படம் ஒரு நல்ல ரிவ்யூ வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. அடுத்து கோலிவுட்க்கு வருவோம். ஸோ கோலிவுட் கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஏர்ன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2204 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. 2204 கோடி ரூபாய் அது வந்து மொத்தமாக 2024 வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எத்தனை ஃபிலிம்ஸ் வந்து இவங்க பாசிட்டிவ் ரிவ்யூவோட இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். ஒன்று வந்து அமரன், டோட்டலாக அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான், எங்கேயுமே மிக்ஸ்ட் ரியாக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே வரல. ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது அந்த படம் நல்லா பாக்ஸ் ஆஃபீஸும் கலெக்ட் பண்ணி நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வாங்குச்சு. அடுத்து மகாராஜா, அந்த படமும் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ, எங்கேயுமே மிக்ஸ்ட் ரியாக்ஷனே கிடையாது. வேர்ல்ட் வைடா பெரிய ரீச் கிடைச்சிச்சு. ஒரு நல்ல டீசென்டான பாக்ஸ் ஆஃபீஸுமே பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லப்பர் பந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்திருந்தது. பட்ஜெட் ரொம்ப கம்மி, ஆனால் டபுள் மடங்காவே கலெக்ட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் மெய்யழகன், அந்த படமும் ரொம்ப கம்மி பட்ஜெட் தான். அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு 2 மடங்கு கலெக்ட் பண்ணிருச்சு. ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஓவரால் அந்த படத்துக்கு கிடைச்சிருந்தது. மிக்ஸ்ட் ரிவ்யூலாம் வாங்கல.
செம பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஆஃப்டர் ஓடிடிக்கு மேலே அந்த படத்தை புகழ்ந்து தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருந்தது. ஸோ அது வந்து பெருசாக கலெக்ட் பண்ணல அப்படின்னாலுமே அதுக்குமே வந்து சூப்பர் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. ரீசெண்டாக விடுதலை 2 வந்திருக்கு, அதுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 படங்கள் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு படமாக வந்துருங்க. ஸோ இதில் வேட்டையன், கங்குவா, கோட்டு இந்த படங்கள்லாம் என்ன ஹையா கரெக்ட் பண்ண படங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த படம் ஹையா கலெக்ட் பண்ணிச்சு, ஆனால் மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வாங்குச்சு. அதனால கோலிவுட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த லிஸ்ட்டில் வந்து அதை எடுத்துக்கல. பட் ஓவராலாக இவங்க எல்லாரோட பாக்ஸ் ஆஃபீஸையும் சேர்த்து டோட்டலாக அந்த படம் இந்த படம் எதையுமே மிஸ் பண்ணல, எல்லாத்தையும் சேர்த்து 2204 கோடி ரூபா கோலிவுட் கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட பாலிவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கோடி கம்மி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் ஒரு பெரிய ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் அந்த ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்கல இந்த இண்டஸ்ட்ரி, ஆனால் செம்ம படங்கள் அவங்க கொடுத்தாங்க. மாலிவுட பேசிட்டு இருக்கேன், மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஐஎம் காதல்னு சொல்லக்கூடிய படம் பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் ஆவேஷம், அதுக்கும் வந்து சூப்பர் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நல்லா கலெக்ட் பண்ணிச்சு. பிரேமோலோ, ஸோ அந்த படம் பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, அதே மாதிரி நல்ல கலெக்ஷனும் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பிகஸ்ட் சென்சேஷனல்னே சொல்லலாம். சூப்பர் ரிவ்யூ வாங்குச்சு, பயங்கரமாக கலெக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஆடு ஜீவிதம் பயங்கரமான ஒரு ரிவ்யூ, வேர்ல்ட் வைட் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது போய் ரீச் ஆச்சு. தென் சூக்ஷ்மா தர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், தென் அதுக்கப்புறம் குருவாயூர் அம்பல நடை, இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 படங்களுக்கு மேலே ஃபுல்லாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். சூப்பரான கண்டென்ட்ஸை கன்சியூம் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி ஹாலிவுட் இருக்கு. அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணல. தென் இதை தாண்டி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த படங்கள்லாம் வந்து பேன் இண்டியன் படங்கள் இல்லை, மெயினாக மாலிவுட் ஆடியன்ஸை மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஓடிடிக்கு அப்புறம் தான் ரீஜனல் லாங்குவேஜஸ் டப் பண்ணியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த படங்களுக்கு அதிகமான தியேட்டர் கிடைக்கல, ஸோ ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல. அப்படி இருந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 கோடி கலெக்ட் பண்ணி நின்றுருக்குன்னா உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப், ஒரு பிகஸ்ட் ஷவுட் அவுட். அப்படி பார்க்கும்போது இந்த வருஷத்தில் கண்டென்ட் ரீதியும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியும் வந்து ஒரு பெரிய இடத்துல நின்னது வந்து மாலிவுட் தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவாராலாம் 12,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சு. பட் யோசிச்சு பாருங்க மாலிவுடோட இண்டஸ்ட்ரியை, அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இல்லாமல் குட் கண்டென்ட்டும் கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காம்பேக்டான தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணி இவ்வளவு கலெக்டும் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக இவங்களுக்கு தான் நம்பர் 1 பிளேஸ் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து ஹாலிவுட் கிட்டத்தட்ட 6 பாசிட்டிவ் ஃபிலிம்ஸ், ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கக்கூடிய கதைகளும் கொடுத்துருக்காங்க. அதே விதத்தில் பயங்கரமாக பாக்ஸ் ஆஃபீஸும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் டாலிவுட், ஏன் கோலிவுட் வந்து நான் நம்பர் 2 பொசிஷனில் போட்டிருக்கேன்றதையும் சொல்லிடுறேன். ஏன்னா ஹிந்தி சைடு வந்து பார்த்தீங்கன்னா கோலிவுட்க்கு அதிக ஸ்க்ரீன்ஸே கிடைக்கல. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ டாலிவுட்க்கு வரலாம். டாலிவுட் வந்து 3வது இடத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 படங்கள் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், நல்ல கதைகள் வந்திருந்தது. இது தாண்டி நிறைய படங்கள் ஹையஸ்டான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரியாவது இந்த வருஷம் இருந்திருக்கு. தென் இதை தாண்டி பெரிய ஹிந்தி ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணாங்க. ஸோ ஹிந்தி தியேட்டர்ஸ் அதிகமாக இவங்க ரீச் பண்ணாங்க. இதன் காரணமாக பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் வெளுத்து வாங்கினாங்க. அதே மாதிரி நல்ல படங்களும் இவங்க சைட்ல இருந்து இந்த வருஷங்கள் வந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக இவங்க வந்து 3rd இருக்காங்க. அடுத்து 4th பெரிய இண்டஸ்ட்ரி, பட் இந்த வருஷம் அவங்க ஃபெயில்ட் ஆயிட்டாங்க. இதை தாண்டி பிக் ஸ்டார்ஸ் யாரும் இறங்கல, லைக் கான்ஸ் யாருமே வரலன்ற காரணத்தினாலே மேபி இந்த தொய்வு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. பட் பிக் ரிவ்யூஸ் ஃபிலிம்ஸும் இல்லை, பிகஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸும் இல்லைன்ற காரணத்தினால இந்த வருஷம் பாலிவுட் 4வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல ப்ரோ ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா அது உங்க இஷ்டம். நீங்க அந்த மாதிரி பார்க்குற ஆடியன்ஸா இருந்தா உங்க கண்ணோட்டத்துக்கு கண்டிப்பா டாலிவுட் தான் நம்பர் 1ல இருக்கும், பாலிவுட் நம்பர் 2ல இருக்கும், கோலிவுட் நம்பர் 3ல இருக்கும், மாலிவுட் நம்பர் 4ல இருக்கும். நான் வந்து கண்டென்ட் இதையும் நான் ரெண்டையும் சேர்த்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியன்ஸ்க்கு நான் சொன்னது புரியும். இதுல நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க, எந்த இண்டஸ்ட்ரி இந்த வருஷம் பெஸ்டா பவர்ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.